பேஷண்ட்ஸ் பல்ல கிளீன் பண்ண சொன்னாலே அவங்க கேட்குற கேள்வி, பல்லு கிளீன் பண்ணா எனாமல் தேஞ்சிருமா? அதனால பல் கூசுமா? அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம கிளீனிங்னாலே அல்ட்ராசோனிக் டிப்ஸ் வச்சு தான் கிளீன் பண்றோம். அதாவது பல்லு வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன்ல தான் உங்க டர்ட் கிளீன் ஆகுதே தவிர, பல்ல நாங்க தேய்ச்சு கிளீன் பண்றது கிடையாது. அல்ட்ராசோனிக் கிளீனிங்னால உங்க பல்லு தேயவே தேயாது. கூச்சம் ஏன் இருக்குன்னா, பல்லோட கிரவுன் போர்ஷன் இல்லாம பல்லோட ரூட் போர்ஷன்லயும் சில நேரம் டர்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். பல்லோட ரூட் போர்ஷன்ல எனாமல் இல்லாதனால டர்ட்டை எடுக்கும் போது அது வெளியில இருக்க என்விரான்மெண்ட்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால உங்களுக்கு கூசுது. ரூட் போர்ஷன்ல டர்ட் இருக்கு கூசுது அப்படின்னு அப்படியே விட்டுட்டோம்னா டர்ட் சேர சேர என்ன ஆகும், இன்னும் கம்ஸ் இறங்கி இன்னும் ரூட் எக்ஸ்போஸ் ஆகுது. அது இல்லாம போன் லெவலும் கம்மியாகி பல்லு வீக் ஆயிடும். ஸோ டெம்பரரி சென்சிட்டிவிட்டிக்காக பல்ல கிளீன் பண்ணாம இருக்கக்கூடாது. அல்ட்ராசோனிக் ஸ்கேலிங்னால உங்க பல்லு தேயவும் தேயாது. ரெகுலரா ஒன்ஸ் இன் 6 மந்த்ஸோ இல்ல ஒன்ஸ் இன் இயரோ நீங்க பல்ல கிளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தாதான் உங்க பல்லோட போன் லெவல் கம் லெவல் ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ண முடியும்.